श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भारद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சந்நிதியில் இந்த சத்சங்கத்தை நமக்கு தந்த பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு சில வருடங்களா இந்த சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்சங்கத்தில் நாம் என்ன அறிந்து கொள்றோம் என்று யோசித்தால், விஞ்ஞான அறிவியலா வேதமா? இப்போது வேதம் என்று சொல்கிறோம். உபனிஷத்கள், பகவத்கீதை, அஷ்டாதச புராணங்கள், மகாபாரதம், பாகவதம் என்று சொல்கிறோம். நமக்கு தெரியாததை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இப்போது மாடர்ன் சயின்ஸ் வந்தது. அதனால் நமக்கு பயன் என்ன? பூஜை, பாராயணம், இதனால் பயன் என்ன? கோவில்களுக்கு போறதால் பயன் என்ன? மனிதர்களில் மனிதநேயம் எதற்காக இருக்க வேண்டும்? எதற்காக நியாயமா தர்மமா இருக்க வேண்டும்? அந்த யோசனை ஏற்படுத்துறதே வேதங்கள். இந்த வேதங்களால் நாம் வாழ்க்கையில் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சோம், அனைத்தும் செய்கின்றோம், நிறைய தான தர்மங்களை செய்கிறோம், புண்ணிய பலத்தை சம்பாதிக்கிறோம். அதை எந்த பாவனையோடு செய்யணும், எவ்விதமா செய்யணும் என்ற விஷயத்தை நமக்கு தெரிய வைக்கிறது வேதம். அனைத்துக்கும் ஒரு பிரின்சிபல் தேவை, ஒரு ஃபார்முலா தேவை. அது பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, மேக்ஸா, பயாலஜி, ஜுவாலஜி எதுவா இருந்தாலும் ஒரு ஃபார்முலா தேவை. அந்த ஃபார்முலா மூலமா அனைத்து பொருட்கள் கண்டுபிடிக்கிறோம். அது போலவே வேதங்களுக்கும் தியரி என்ன, வேதங்களோட பயன் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியப்படுத்துறது வேதம். சரி, இப்போது கடவுள் எனக்கு கண்கள் தந்தார், நான் அனைத்தும் பார்ப்பேன், அதில் தப்பு என்ன இருக்கு? நீங்க எதற்காக பார்க்க கூடாது என்று சொல்கிறீங்க அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ணுவேன். ஆனால் வேதம் எதை பார்க்கணுமோ கூறியது, எதை பார்க்க கூடாது என்று கூறியது. அதை மட்டும் நாம் பிடிக்க மாட்டோம். அதை கூறுவதே இந்த சத்சங்கம். அதை கூறுவதே இந்த சத்சங்கம். சரி, இன்றைய கேள்வி: வேத படிப்பினால் தேசத்திற்கு என்ன பயன்? வேத படிப்பினால் தேசத்திற்கு என்ன பயன்? நாம் பூஜை பண்றோம், விரதம் பண்றோம், அதில் இருக்கின்ற உட்பொருள் என்ன? அது தெரிந்து செய்வதில்லை, தெரிந்து கொண்டு செய்தால் அதில் பலன் அதிகமா இருக்கும். நாம் ஆசை பயத்துடன் பூஜை செய்கிறோம், அதுவே பக்தியுடன் செய்தால் பலன் அதிகமா இருக்கும். அதை சொல்றதே இந்த சத்சங்கம். வேதங்களால் நமக்கு என்ன பயன்? வேதம் என்ன சொல்கிறது? எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது, எப்படி நடந்து கொள்ள கூடாதோ சொல்கிறது. அனைத்துக்கும் ஒரு தியரி இருக்கும், அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும். அது போலவே இந்த வேதத்திற்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுவே தர்மம். தர்மாச்சரணையே அந்த தியரி. எப்படி என்று நினைக்கலாம். கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், இந்த யுகங்களில் மகாவிஷ்ணு நிறைய அவதாரங்கள் எடுத்தார். அதில் முதல் அவதாரம் மத்ய அவதாரம். மத்யம் என்றால் மீன். பகவான் மீன் அவதாரம். எவ்வளவு மோசமான அவதாரம்! ஏன் எடுத்தார்? வேதங்களை காப்பாற்றுவதற்காக எடுத்தார். எதற்காக காப்பாற்றினார்? அவருக்காகவா? யாருக்காக? நமக்காக. இந்த அவதாரங்களில் உட்பொருள் என்ன? நீ ஏதோ விதமா இந்த சமுதாயத்திற்கு பயன்படணும் என்று சொல்றதே வேதம். அதை தவிர
நான் என்னோட வயிறு என்று நினைக்கிறது மனிதனோட வாழ்க்கை கிடையாது என்று தெரிய வைக்கிறதே வேதம். அது போலவே கூர்மாவதாரம், ஆமை, அதோட நோக்கம் என்ன? பால்கடலில் முதல்ல காமதேனு, கல்பவருஷம், லக்ஷ்மி தேவி வந்தாங்க. இத்தனை வந்தது என்று அவங்க நிறுத்தினார்களா? எப்போது நிறுத்தினாங்க? அமிர்தம் வந்த பிறகு நிறுத்தினார்கள். அப்படின்னா நாம் லட்சியத்தை அடையிற வரைக்கும் நம்மை இது எல்லாமே பிரமிக்க வைக்கும். ஆனால் நீ உன்னோட லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும். உன்னோட லட்சியம் என்ன? அமிர்தம். அதை அடையிற வரைக்கும் இந்த மாயங்களில் நீ விழக்கூடாது. அது சொல்றதே கூர்மாவதாரத்தின் நோக்கம். இதுவே நமக்கு வேதம் சொல்றது. அந்த மலை கீழே விழாமல் மகாவிஷ்ணு ஆமை ரூபத்தில் அதற்கு ஆதாரமா இருந்தாரு. அதோட பொருள் என்ன? சமுதாய நலத்திற்காக உன்னோட உடலை அர்ப்பணை செய். அது நம்மால் முடியாது. குறைந்தபட்சம் உன்னோட மனதையாவது அர்ப்பி. நல்ல பாவனையோடு 4 பேருக்கு 4 நல்ல வார்த்தைகள் கூறுவதும் நல்ல விஷயம் தானே. அதை இந்த கூர்மாவதாரம் மூலமா நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது போலவே ஒவ்வொன்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கூர்மாவதாரத்தில் ஒன்று நினைவில் வச்சுக்கணும். நம்மால் மற்றவர்கள் கண்ணில் தண்ணீர் வரக்கூடாது. நமக்காக மற்றவர்கள் கண்ணில் தண்ணீர் வரணும். நமக்காக கவலைப்படுறாங்கன்னா நமக்குள்ள நல்ல நடத்தை இருந்தாதானே நமக்காக கவலைப்படுவாங்க. அதுவே வாழ்க்கை. அது சொல்றதே வேதம். வேதங்களின் முக்கியத்துவம் என்னவென்றால், அடிமட்டத்தில் இருப்பவர்களும் பகவான் சந்நிதிக்கு சேர வேண்டும். சேரதற்கு வழி வேதத்திலேயே இருக்கு. மற்றவற்றில் உன்னால் செய்ய முடியாது, நீ அடிமட்டத்திலேயே இரு என்று சொல்லுவாங்க. ஆனால் வேதம் அதுபோல் சொல்லாது. சரி, இன்னும் அதோட நோக்கம் என்ன? வேதத்தின் தியரி என்ன? தர்மாச்சரணை. அந்த தர்மாச்சரணை முதல்ல மனதை ஆனந்தமா வைக்கும். அதர்மம் இருந்தால் ஆனந்தமா இருக்க முடியாது. அதர்மத்தால் சுயநலம் வரும். அதை விட வேண்டும். அனைத்தும் விட்டுட்டு சுயநலம் இல்லாமல் எப்படி வாழ்றது? சுயநலம் இருக்கலாம், அது மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் என்று சொல்றதே வேதத்தின் தியரி. இப்போது ஒரு மரம் இருக்கு, அதோட தியாக குணத்தை பாருங்க. நிழல் கொடுக்கிறது, பழங்கள் கொடுக்கிறது. அதை தாக்கினாலும் வெட்டினாலும் நமக்கு வாசப்படியா பயன்படுகிறது. அதை எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்ட நாம் அது போல் வாழ்றதற்கு முயற்சி பண்ணணும். நமக்கு சிறிய கஷ்டம் வந்தாலே சோர்ந்து போவோம். அதுவே மரத்தில் ஒரு கிளை வெற்றோம், மறுபடியும் அது துளிர்விட துவங்கும். அதில் இருந்து நாம் பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே வேதம் சொல்றது. நாம் சிறிய கஷ்டம் வந்தாலே சோர்ந்து போறோம். அதற்காகவே நம்மை பேஸ்புக் ஜெனரேஷன் என்று அதுக்காகவே நாம் பேஸ்புக் ஜெனரேஷனா இருக்கின்றோம். ஆனால் ஃபேஸ் பண்ற ஜெனரேஷனை நாம் மாற வேண்டும். இப்போது மாடர்ன் சயின்ஸ் இருக்கே, அதை பிடிச்சுக்கிட்டு போனால் போதும் என்ற பாவனையில் இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். இதுபோல் இந்த இயற்கை பார்த்து நாம் கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையை இயற்கை லிங்க் வச்சுக்கிட்டு வாழ்ந்தால் நாம் ஆனந்தமா இருக்க முடியும். மரம் ஒரு வார்த்தை சொல்லும், எங்களை வாழ வையுங்க, நீங்களும் வாழுங்க. எங்களை வாழ வைக்கலைன்னா உங்களால் வாழ முடியாது. மரத்தை வெட்டினால் ஆக்சிஜன் எப்படி வரும்? மரத்தை வெட்டினால் உங்களுக்கு ஆக்சிஜன் எப்படி வரும் என்று மரம் சொல்கிறது. எப்பவாவது நாம் கவனிச்சோமா? சயின்ஸ் எது கூறியதோ அதுவே வேதம் கூறியது. உனக்கு உதவி பண்ணவர்களை நீ மறக்க கூடாது.
மனிதர்கள் மட்டும் கிடையாது, இந்த இயற்கையும் நமக்கு உதவி செய்யும். அதை நாம் மறந்து விடுகிறோம். மறந்துவிட்டு இயற்கை நாம் பொல்யூட் பண்றோம். காற்று, தண்ணீர், பூமியா இருக்கலாம், ஒவ்வொன்றும் யாரு பொல்யூட் பண்றாங்க? இதை அனைத்தும் நாம் பொல்யூட் பண்றோம். எந்த உயிரினமும் பொல்யூட் பண்றது கிடையாது. அதோட தர்மத்தை அது நிறைவேற்றுகிறது. அதுபோல் பொல்யூட் செய்யாதீங்க என்று கூறுவதே வேதத்தின் நோக்கம். இதுபோல் ஒவ்வொன்றும் நினைத்தால் மனிதன் மனிதனா வாழ முடியும். மனிதன் மனித நேயத்துடன் வாழணும் என்று கூறுவதே மகான்களின் அவதாரத்தில் இருக்கின்ற உட்பொருள். இதை பாபா செய்தாரா இல்லையா? மனித நேயத்துடன் இருந்தாரா இல்லையா? பாபா திருவிளையாடல் படித்தால் நமக்கு தெரியும். யாரோ குரல் கொடுத்தா இவருக்கு எதற்கு கஷ்டம், எதற்காக போறார்? அவரும் அதில் ஒரு பகுதி. தான் ஒரு பகுதி என்ற பாவனை இருக்கிறதால் ஒருத்தர் கஷ்டப்பட்டால் இவர் கஷ்டப்பட்டார், ஒருத்தர் பசியோடு இருந்தால் எனக்கு பசிக்கிறது என்று கூறினார். பாபா திருவிளையாடலில் வரும். சில பக்தர்கள் பாபாக்கு ஒரு பல்லாக்கை கொடுப்பாங்க. அது பாபா மசீதுல வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. அது மசூதி வெளியே இருக்கிறதால அந்த பல்லாக்குக்கு இருக்கின்ற வெள்ளி சிங்கங்கள் யாரோ திடுவாங்க. அதற்காக ரகுவீர் புரந்தரே அதுக்கு அந்த பல்லாக்குக்கு ஒரு ஷெட் கட்டணும் அப்படின்னு நினைப்பாரு. பாபா முதல்ல அதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதுக்கு பிறகு ஒரு நாள் ரகுவீர் புரந்தரே எப்படியோ பாபாவை ஒத்துக்க வச்சு ஷெட் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். மத்தியானம் ஆயிடும், கட்டிட்டே இருப்பாரு. மசூதிக்கு வந்த அனைவரும் வாடாக்கு போய் சாப்பிடுவாங்க. ஆனால் ரகுவீர் புரந்தரே மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. பாபா சொல்லுவாரு, நீ போய் சாப்பிடு அப்படின்னு. அவர் போக மாட்டாரு. ஏன்னா இவர் போனா அந்த ஷெட்டை பாபா கெடுத்து விடுவாரு அப்படின்னு ஒரு பயம் புரந்தரைக்கு. அதனால போக மாட்டாரு. அனைவரும் சாப்பிட்டு வாடாக்கு போய் சாப்பிட்டு மசூதிக்கு வருவாங்க. அவங்க கிட்ட பாபா சொல்லுவாரு, அவன்கிட்ட சொல்லுங்க, சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு. என்னோட வயிறு எரியுது அப்படின்னு சொல்லுவாரு. ரகுவீர் புரந்தரே யாரு? அவர் சாப்பிடலன்னா இவரோட வயிறு ஏன் எரியணும்? எதற்காக எரியணும்? அதுதான் பகவான் தன்மை. அந்த தன்மையை நமக்கு வழங்குறதே பாபாவின் நோக்கம். நாம் பாபாவை ஆராதிக்க கூடாது, பாபாவின் தன்மையை ஆராதிக்க வேண்டும். மனிதனை ஆராதிக்க கூடாது. ராமர் சொல்லவில்லை என்னை ஆராதிக்கணும் என்று, கிருஷ்ணர் சொல்லவில்லை என்னை ஆராதிக்கணும் என்று, புத்தர், பிரவக்தா, ஜீசஸ் இவங்க யாரும் சொல்லவில்லை என்னை ஆராதிக்கணும் என்று. அவர்களோட தன்மையை ஆராதிக்க வேண்டும். அது சொல்றதே பாபாவின் நோக்கம். அதற்காகவே பாபா சொன்னார், பாபா என்றால் 5 அடி உடல் மட்டும் கிடையாது. எனக்கு எதற்காக பூஜை பண்றீங்க? நான் எல்லா இடத்திலையும் இருப்பேன், அனைத்து ரூபங்களில் நான் இருக்கின்றேன், அனைத்து உயிரினங்களில் நான் இருக்கின்றேன். ஆகையால் அனைத்து உயிரினங்களை ஆராதித்தால் என்னை ஆராதித்தது போல். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, மனித சேவை மாதவரின் சேவை என்று கூறினார்கள். அப்படின்னா மனிதர்களுக்கு சேவை செய்தால் அந்த கடவுளுக்கு சேவை செய்தது போல். சரி, மற்ற உயிரினங்கள்? அதற்காகவே அனைத்து உயிரினங்களின் சேவை சத்குரு சேவை. எதற்காகனா அனைத்து உயிரினங்களில் நான் இருக்கின்றேன் என்று பாபா கூறினார். அந்த பாவனை நமக்கு இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி இருப்போம்?
தர்மமா இருப்போம். அதர்மம் என்ற யோசனை நமக்கு வராது. அந்த தர்மத்தை தக்க வைக்கிறதுக்காகவே மகான்கள் அவதரிச்சாங்க. அவங்க வந்துட்டே இருக்காங்க, நாம் அவர்களை பார்த்துட்டே இருக்கின்றோம். ஆனால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ராகவேந்திர சுவாமி வந்தார், கஞ்சி பெரியவர் வந்தார், ரமண மகர்ஷி வந்தார். எப்பவாவது யோசிச்சோமா பாபா எதற்காக வந்தார்? பாபா நம்மை சரியான வழியில் வைக்கிறதுக்காக வந்தார். பாபா ஆனாலும் புத்தர் ஆனாலும் வேதத்தின் விரிவான தோற்றம் அவர்கள். நாம் ஸ்கூல்ல பிளெட்ஜ் சொல்லுவோம், இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதற்கு பிறகு வேண்டாம் என்று சொன்னார் விவேகானந்தர். எதற்காக வேண்டாம் என்று சொன்னார்? அந்த இரண்டுமே பிடித்தால் போதும், மீதி பிளெட்ஜ் எல்லாமே ஓரமா வச்சிடுங்க. இந்த இரண்டு பிடிச்சால் போதும், இந்த இரண்டும் பிடித்தால் ஆனந்தம். இதற்காக தவம் செய்யணுமா? யஜ்ஞங்கள் விரதம் ஏதாவது செய்யணுமா? நிறைய பொருட்கள் தேவையா? இந்த ஒரு பாவனை இதயத்தில் வைத்தால் அவன் தரிக்க மாட்டானா? அவனுக்கு ஜென்மராகித்யம், அவனுக்கு மறுபிறவே இருக்காது. அனைவரும் என்னுடைய சகோதரர்கள் என்று நினைக்கும் போது வசுதைக குடும்பம் தானே. அந்த பாவனை வளர வைக்கிறதுக்காக விவேகானந்தர் வேதத்தின் தர்மத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று சிகாகோ சேர்ந்தார். நம் பாரத நாட்டின் கலாச்சாரம் தர்மத்தை தெரிய வைக்கிறதுக்காக. எவ்வளவு சிறந்தது நம் பாரத நாடு! இந்த கலாச்சாரம், தர்மம், வேதம் இதை நினைவில் வச்சுக்கிட்டால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் கடவுள் இருக்கின்றார் என்ற கான்சியஸ் இருந்தால் அதுவே அனன்ய சிந்தனை ஆகும். அதற்காகவே இந்த வாக்கியம் கூறினார்கள். அனைத்து விஷயங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு சில பரிசோதனைகள் மூலமாக நம் உணர்வுகளை வளர செய்யலாம். அப்பொழுது மனிதன் இயற்கையோடு ஒத்துழைத்து வாழ்வதற்கு இயற்கையான திறமை பெற்றவனாவான். இப்பொழுது மல்லிகை பூ இருக்கு, அந்த பூ பூக்கவில்லை என்றால் ஸ்மெல் இருக்காது. மொட்டா இருந்தால் ஸ்மெல் இருக்காது. அது போலவே உணர்வுகள் மொட்டா இருந்தால் எதற்கும் தேவைப்படாது. மொட்டா இருக்கிறது என்றால் குறுகிய மனப்பான்மை, அதற்கு பரந்த மனப்பான்மை தேவைப்படும். அதை பரிசோதனைகளால் வளர செய்யலாம். சரி, நம் வீட்டில் பரிசோதனைகள் எப்படி செய்யலாம்? கிருஷ்ணாஷ்டமி வரும், அப்பொழுது கிருஷ்ணர் பாதங்களை வெளியில் இருந்து உள்ளே போடுவோம். டெய்லி போடுவோமா? அன்னைக்கு ஒரு நாள் கிருஷ்ணர் வந்தா போதுமா? மறுநாள் வேண்டாமா? டெய்லி பாதங்கள் போட முடியுமா? முடியாது. சரி, டெய்லி கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வரணும், என்ன செய்யணும்? டெய்லி வீடு பெருக்குவோம். பெருக்கும் போது, கோலம் போடும்போது, கிருஷ்ணா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாருங்கள் என்று மனதில் நினைத்து கொண்டே கோலம் போடும்போது அது கஷ்டமா இருக்குமா? அதுவே பரிசோதனை என்றால். அப்படின்னு நம் மனம் மலர்ந்தது. இரண்டாவது, நாம் டெய்லி சமைக்கிறோம். யாருக்காக? நம் ஃபேமிலிக்காக. கிருஷ்ணர் என்ன கூறினார்? பசி ரூபத்தில் அக்னி ரூபத்தில் நான் உனக்கு இருக்கின்றேன் என்று சொன்னாரா இல்லையா? சமையல் பண்றோம். நம் வீட்டில் இருக்கின்றவங்களுக்கு சமையல் பண்றோம். அவங்க ரூபத்தில், அவங்க பசி ரூபத்தில் இருக்கின்ற கிருஷ்ணருக்கு நான் நைவேத்தியம் செய்கிறேன் என்று நினைத்தால் இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? யஜ்ஞம் என்றால் ஏதோ பெருசா அக்னியை போட்டு அதில் அனைத்து சமிதைகள் போடுறது, அதுவே யஜ்ஞம் என்ற பாவனை நமக்குள்ள அக்னி இருக்கு, அந்த அக்னிக்கு ஆவுதியா உணவை சமர்ப்பிக்கிறேன் என்று நினைத்தால் மனம் மலருமா? இல்லைன்னா மொட்டாக இருக்குமா? ரொம்ப ஈஸியான வழிகள் நமக்கு வழங்குகிறார்கள், ஏதோ பெரிய பெரிய வழிகள் நமக்கு தரவில்லை. பெரியவங்க அதிதி தேவோபவா என்று சொன்னார்கள். பாபா கைப்பிடி அளவு சாப்பாடு வெளியே வைக்க சொன்னார், அது போதும். அதுவே விருந்தினர்களை
விருந்தினர்களை உபசரிச்ச மாதிரி. அதை விட்டுட்டு விருந்தினர் என்றால் நாம் உறவினர், நண்பர், அவங்க மட்டும்தான், அவங்க வந்தா உணவு தர சொல்லல. விருந்தினர் என்றால் சடனா வரவங்க, முன்கூட்டியே சொல்லிட்டு வரவங்க கிடையாது. சடனா வந்தா இந்த டைம்ல வந்தாங்களே அவங்களுக்கு என்ன வைக்கணும் என்று யோசிப்பேன் நான். அந்த கஷ்டத்தையும் நமக்கு இல்லாம செய்தார் பாபா. ஒரு கைப்பிடி அளவு வெளியே வச்சுட்டு வா என்று சொன்னார் பாபா. எதற்காக வைக்கணும் என்று சாஸ்திரத்தில் இருக்கின்றது. நாம் 5 விதமான பாவங்கள் செய்யறோம் நமக்கு தெரியாமலேயே. பெருக்கிறது, சமைக்கிறது, காய்கறி கட் பண்றது, அரைக்கிறது, அப்படின்னா மிக்சி போடுறது, இது போல் செய்யும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய சூக்ஷ்ம ஜீவிகள் அழிந்து விடும். அது பாவம் தானே. தெரிந்து தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் நெருப்பு சுடுமா இல்லையா? அதற்காக தான் நம் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சமையல் செய்த பிறகு ஒரு கைப்பிடி சாப்பாடு அடுப்புக்குள் போட சொல்லுவாங்க. இப்ப நம் வீட்டில் கேஸ் இருக்கு, நம்மளால் முடியுமா? அதனால்தான் பாபா என்ன சொன்னார், ஒரு கைப்பிடி சாப்பாடு பரபிரம்ம ஸ்வரூபமா நினைத்து பக்கத்தில் வை, அது போதும். இது எல்லாமே வேதம் சொன்னதா இல்லையா? இது போன்ற பரிசோதனைகளால் நம் மனதை வளர செய்யலாம். வளர செய்யறதில் ஆனந்தம் இருக்கும். இப்பொழுது இது எதுவுமே சொல்லாமல் கதை மாறி படுத்துக்கொண்டே போனால் நமக்கு புரியுமா? நாளை முதல் நம் வீட்டில் நாம் இந்த பரிசோதனை செய்வோம் என்று யோசனை வருமா இல்லையா? அது சொல்றதே பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் நோக்கம். அதனால் பாபா வேதங்கள், சான்ஸ்கிரிட் எதுவுமே நமக்கு சொல்லவில்லை. சரி, பாபா சரித்திரத்தில் ஒரு லீலை படிக்கிறோம். அந்த லீலை பற்றி யோசிக்கணும். அதுபோல் இல்லாமல் நாம் படித்துக்கொண்டே போனோம், யோசிக்காமல் படித்துக்கொண்டே போவோம். ஏதாவது லீலை உள் வாங்கினாதானே நமக்கு நல்லா புரியும். நாம் 2 லீலைகள் இன்னைக்கு பார்ப்போம். ஒரு முறை பாபா மசீதுல இருக்கும்போது பக்கத்துல 2 ஆடுகள் கூட்டம் போயிட்டு இருக்கும். அதில் பாபா 2 ஆடுகள் 32 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. அதோட விலை 8 ரூபாய். அங்க இருக்கிறவங்க பாபா ஏமாந்துட்டாரு, பாபா குரு அவரே ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்கின்ற சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் பாபா என்ன செய்வாரு, அதுக்கு பருப்பு வாங்கி வைப்பாரு. அப்பவும் பக்கத்துல இருக்கிறவங்க நீ மோச போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால அந்த ஆடுகள் அவங்க கிட்டயே கொடுத்துடுவாங்க பாபா. அதுக்கு பிறகு எதற்காக வாங்கின அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஆடுகள் என்னோ முன்பிறவியில் என் பக்கத்து வீட்டுல இருந்த அண்ணனும் தம்பியும் இப்ப போகும்போது என்னை பார்த்தாங்க, பாசமா பார்த்தாங்க, அதனாலதான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சு அதுக்கப்புறம் இறந்துடுவாங்க. இறந்துட்டு இப்ப ஆடு மாதிரி பிறந்திருப்பாங்க. அவங்களோட கர்ம வினை பாருங்க, அவங்களோட கர்ம வினை இப்பவும் பாபா அருகில் அவங்கள சேர்க்க வைக்கல. நமக்கு ஒரு டவுட் வரலாம், அவங்க ஏன் ஆடு மாதிரியே பிறக்கணும்? கோழியா, நாயா, பூனையா ஏன் பிறக்க கூடாது? எதற்காக ஆடு மாதிரி பிறந்தாங்க? ஏன்னா ஆடுகள் 2 ஆடுகள் இருக்கும், ஒன்னை விட்டு ஒண்ணு மோத சொன்னா 2மே சண்டை போடும். நம்ம 2 பேருமே ஒண்ணுதானே, ஏன் சண்டை போடுறோம் அப்படின்னு அது நினைக்காது. அது போலவே இவங்களும் அண்ணன் தம்பியும் பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. ஒருத்தரோட 2 பேருக்கும் சொத்து பிரச்சனை. ஒருத்தரோட சொத்து இன்னொருத்தர் வாங்கிடுவாரு, அண்ணனோட சொத்து தம்பி வாங்குவாரு, தம்பியோட சொத்து அண்ணா வாங்குவாரு அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்துட்டாங்க. அது எதனால செய்யறாங்க? முட்டாள்தனம் தானே அது. அந்த முட்டாள்தனத்தை அவங்க 2 பேருமே இந்த பிறவியில
ஆடா பிறந்தாங்க. அது போலவே இன்னொரு லீலை பார்க்கலாம். ஒரு நாள் மசூதில ஒரு ஆடு வரும். அப்போது படே பாபாவை கூப்பிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த ஆடை வெட்ட சொல்லுவாரு. படே பாபா என்னால முடியாது அப்படின்னு போயிடுவாரு. அதே போல் சியாமா கிட்ட சொல்லுவாரு. சியாமா ராதாகிருஷ்ணா மாயி கிட்ட கத்தி வாங்கிட்டு வந்து நான் வெட்டுவேன்னு சொல்லுவாரு. ராதாகிருஷ்ண மாயி முதல்ல கத்தி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடை வெட்ட போறாங்க அப்படின்னு தெரிந்த பிறகு வாங்கிடுவாங்க, நான் கத்தி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சியாமா வந்து நான் வீட்டுக்கு போய் கத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போவாரு. மறுபடியும் வரவே மாட்டாரு. பாபா தீக்ஷித்க்கு சொல்லுவாரு, நீ அந்த ஆடை வெட்டு அப்படின்னு. தீக்ஷித் எதுவுமே யோசிக்க மாட்டார். உடனே சரி பாபா நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்டா வெட்டும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சியாமா எவ்வளவு சிறந்தவர், ராதாகிருஷ்ண மாயி எவ்வளவு சிறந்தவங்க. படே பாபா எப்பவும் பாபா பக்கத்திலேயே இருப்பாரு. ஆனாலும் அவங்க யாரும் பாபாவின் தன்மையை கண்டுபிடிக்கவில்லை. அப்போது நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதற்காக இந்த பரீட்சை வைக்கிறாரு பாபா? இந்த பரீட்சை வைக்கலைன்னா என்னை விட சிறந்த பக்தை இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். இந்த பரீட்சை வச்சாதானே சிறந்த பக்தர் யார் அப்படின்னு தெரியும். ராமாயணம், பாகவதம் இதில் கூட பக்தர்களோட பக்தியை சோதித்தார்களா இல்லைங்களா? வேதங்களில் ஒவ்வொன்றும் நம்மை நல்வழியில் கூட்டிட்டு போறதுக்கு பயன்படும். பாபா செய்த இந்த லீலைகள் வேதத்தில் ஒரு பகுதி இல்லையா? எக்ஸாம் வச்சால் தானே டேலண்ட் வெளியே வரும். அதுபோல் நமக்குள் பக்தி இருக்கா இல்லையா டெஸ்ட் வச்சா தெரியும். இதை யோசிக்க செய்யறதே இந்த சத்சங்கம். நம் மனதை வளர செய்யறதே இந்த சத்சங்கம். எப்பொழுது மனம் வளருமோ அற்புதமான ஆனந்தம் இருக்கும். விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பரந்த மனப்பான்மை வாழ்க்கை, குறுகிய மனப்பான்மை மரணம். குறுகிய மனப்பான்மை என்றால் நான் என்னுடையது. செப்பரேட்டா நான் மட்டும் இருந்தால் சந்தோஷமா இருக்குமா? இந்த ஊரில் யாருமே இல்லாம நான் மட்டும் இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேனா? அனைவரும் இருந்தால் மார்னிங் ஒரு வீட்டுக்கு, ஈவினிங் ஒரு வீட்டுக்கு போய் ஆனந்தமா இருக்க முடியும். இரண்டாவது, நாம் அனைவரும் பகவானின் சந்ததி என்று நினைத்தால் நமக்கு எஜமான் கடவுள். இதை நினைவில் வச்சுக்கிட்டா நமக்கு அகங்காரம் இருக்காது. இதை நினைவில் வச்சுக்கிறதுக்காக பாபா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அல்லா மாலிக். அல்லா மாலிக் அப்படின்னா கடவுளே எஜமான். நான் அடிமை என்று நினைத்தால் அகங்காரத்துக்கு இடம் இருக்காது. அதை நினைவுபடுத்துறதே வேதம். அதை நினைவுபடுத்துறதே பாபாவின் அவதாரம். அதனால் நாம் பாபாவின் சாம்பிரதாயத்தை ஆராதிக்க வேண்டும், பூஜிக்க வேண்டும். அதுபோல் நாம் செய்யற ஒவ்வொரு வேலையிலும் கடவுள் இருக்காரு என்று நினைத்தால் அதுவே அனன்ய சிந்தனை. கிருஷ்ணர் என்ன சொன்னார்? யார் அனன்ய சிந்தனை செய்வார்களோ அவர்களோட யோகக்ஷேமங்களை நான் பார்ப்பேன் என்று சொன்னார். அனன்ய சிந்தனை என்றால் ஜெபமாலை திருப்பு கொண்டே உட்கார்றது கிடையாது. இதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டோம். வீடு பெருக்கினாலும், கோலம் போட்டாலும், சமையல் செய்தாலும் பகவான் இணைப்பு கொண்டு செய்தால் அதுவே அனன்ய சிந்தனை. அனைத்து வேலைகள் செய்து கொண்டே பகவானையும் ஸ்மரணை செய்ய முடியும். நான் தண்ணீர் குடிக்கும் போது இது கங்கை, இந்த கங்கை நமக்காக சிவன் தரையில் இருந்து வந்தது, எவ்வளவு புனிதமானது என்று நினைத்து குடிப்பதால் ஏதாவது கஷ்டம் இருக்கா? இதுவே அனன்ய சிந்தனை. இதுதானே வேதம் கூறியது. நம்மால் புனிதமான நதிகளில் போய் குளிக்க முடியாது. கங்கை, யமுனை, கிருஷ்ண, காவேரி என்று நினைத்தால் நம் வீட்டில் இருக்கின்ற தண்ணீர் புனிதமாகும், உனக்கு புண்ணியம் வரும் என்று சொன்னார்களா இல்லையா? அது போலவே பூஜை பண்ணும் போது அப்பவித்திர பவித்ரோபா என்று சொல்லுவாங்க. அப்படின்னா
அந்த இடம் அசுத்தமா இருந்தாலும் புனிதமா மாறணும் என்ற பாவனை. ஆகையால் நம் மனதில் இந்த பாவனையோடு தினசரி வேலைகள் அனைத்தும் இணைப்பு கொண்டால் புனிதமா மாறும். புனிதமா மாறி ஆனந்தமா இருக்க முடியும். அதுவே வேதத்தின் தியரி. ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.